கள்ளழகர் சித்திரை திருவிழா. வைகை ஆற்றில் இறங்க மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்க மதுரை மாநகருக்குள் கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் வந்தடைந்தார் கள்ளழகர். 3 மாவடி பகுதிக்கு வந்தடைந்த கள்ளழகரை கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷம் முழங்க தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்கும் எதிர்சேவை வரவேற்பு. திருமாலிருஞ்சோலை தென் திருப்பதி என புகழ்ந்து அழைக்கப்படுவது 108 வைணவ ஸ்தலங்களில் ஒன்றானதுமான மதுரை மாவட்டம் அழகர்கோவில் மலையடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் திருக்கோயிலின் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய நிலையில் நேற்று மாலை சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக தங்க பல்லக்கில் அழகர் மலையிலிருந்து நேற்று மாலை மதுரையை நோக்கி புறப்பாடாகினார். பின்னர் அப்பன் திருப்பதி, கள்ளந்திரி, கண்ணனேந்தல் வழியாக வந்த கள்ளழகர் தற்போது மதுரை மாநகர் பகுதியான 3 மாவடி பகுதி கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் எழுந்தருளிய கள்ளழகருக்கு பிரம்மாண்டமாக எதிர்சேவை நடைபெற்று வருகிறது. கண்டாங்கி பட்டு கட்டி, கள்ளர் கொண்டை, கொண்டையில் குத்தீட்டி, கையில் வலைத்தடி, இடுப்பில் ஜமதாடு, வளரி உள்ளிட்ட ஆயுதங்களோடு கள்ளழகர் மதுரை வந்துள்ளார். எதிர்சேவையின் போது பக்தர்கள் கருப்பசாமி வேடமிட்டு ஆடல் பாடல்களோடு வரவேற்று வருகின்றனர். பெண்கள் கையில் சர்க்கரை தீபம் ஏந்தியபடி கள்ளழகரை வரவேற்றனர். மேலும் கள்ளழகர் முன்பாக பல்வேறு இசைவாத்தியங்கள் முழங்கவும் கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தியபடியும் கருப்பசாமி வேடமிட்ட பக்தர்கள் அனுமர் வேடமிட்டும் கள்ளழகர் எதிர்சேவையின் போது வருகை தந்தனர். மாநகர் பகுதிக்குள் நுழைந்த கள்ளழகரை மனம் குளிர்வித்து வரவேற்கும் வகையில் தோல் பைகளால் தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்று வருகின்றனர். வழி நெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிய கள்ளழகர் எதிர்சேவை நடைபெற்று வருகிறது. எதிர்சேவையின் போது 3 மாவடியில் இருந்து புறப்பாடாகிய கள்ளழகர் சர்வேயர் காலனி, புதூர், டிஆர்ஓ காலனி உள்ளிட்ட மண்டகப்படிகளில் எழுந்தருளி மாலை அவுட் போஸ்ட் பகுதியில் உள்ள மண்டகப்படியில் எழுந்தருள்வார். அழகர் கோவில் புறப்பாடு முதல் மீண்டும் கோவிலுக்கு திரும்பும் வரை சுமார் 494 மண்டகப்படிகளில் கள்ளழகர் எழுந்தருள்கிறார். இதனை முன்னிட்டு மதுரை மாநகர் பகுதியில் 5000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுரை மாநகரில் கள்ளழகர் எதிர்சேவையை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்தும் சிசிடிவி கேமராக்கள் அமைத்தும் பாதுகாப்பு பணிகளை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இன்று இரவு தல்லாக்குளம் அம்பலகார மண்டகப்படியில் எழுந்தருளும் கள்ளழகர் நள்ளிரவில் தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோயிலில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலிப்பார். பின்னர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை ஏற்று 1000 பொன் சப்பரத்தில் காட்சியளிப்பார். அதனைத் தொடர்ந்து தல்லாக்குளம் கருப்பணசாமி கோயிலில் இருந்து தங்க குதிரை வாகனத்தில் புறப்பாடாகி நாளை அதிகாலை வெள்ளி குதிரை வாகனத்தில் வீரராகவ பெருமாள் வரவேற்க கள்ளழகர் வைகை ஆற்றில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் காலை 5:45 மணி முதல் 6:05 மணிக்குள் எழுந்தருளவுள்ளார். இதைத் தொடர்ந்து ராமராயர் மண்டகப்படியில் கள்ளழகரை மனம் குளிர்விக்கும் தீர்த்தவாரி நிகழ்வும் நடைபெறவுள்ளது. கள்ளழகர் எதிர்சேவையின் போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்கள் எழுப்பியபடி தண்ணீரை பீச்சி அடித்தபடி கள்ளழகரை வரவேற்று வருகின்றனர்.